மழலைப்பள்ளி திறப்பு விழா. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சென்னையில் பிரபலமான பிரைட் கிட்ஸ் மழலைப்பள்ளியின் புதிய கிளை ராமாபுரம் வெங்கடேஸ்வரா நகரில் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மழலைப்பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். பிரைட் கிட்ஸ் மழலைப்பள்ளியின் நிறுவனர்கள் திருமதி ராஜலட்சுமி அவர்கள் மற்றும் திருமதி மைதிலி ஆகியோர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கணபதி ஹோமத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேதி சர்வவிக்ன உபசாந்தயே மமோபாக்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம். பின்பு புதிய பிரைட் கிட்ஸ் மழலைப்பள்ளியை நிறுவனர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சிறுவர்கள் மிக அழகாக தொடங்கி வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து குத்துவிளக்கை ஏற்றி பிரைட் கிட்ஸ் மழலைப்பள்ளியை தொடங்கினார்கள்.
கலந்து கொண்ட அனைவரும் பிரைட் கிட்ஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். பிரைட் ஃபியூச்சர் லேர்னிங் அகாடமி என்ற டியூஷன் சென்டர் முதலில் ஆரம்பிக்கப்பட்டு சிறுவர்களுக்கு நல்ல கல்வி, ஒழுக்கம், விளையாட்டு மற்றும் பல வகையான அறிவுபூர்வமான கற்றுக் கொடுத்து 4 வருடங்களை கடந்து பெற்றோர்கள் மனதில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெற்றுள்ளது. அடுத்த கட்ட வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டதுதான் பிரைட் கிட்ஸ் மழலை பள்ளி. இதில் 2 கிளைகள் தொடங்கி இப்பொழுது ராமாபுரத்தில் 3வது கிளையாக தொடங்கப்பட்டது. இதன் சிறப்பு அம்சம் என்னவென்றால் பிரைட் கிட்ஸில் பணியாற்றிய ஆசிரியர்களே பிரான்சிஸ் எடுத்து வெற்றிகரமாக கிளையை நடத்தி வருகின்றார்கள். எவ்ரிபடி, என்னோட நேம் வந்து கார்த்திகா. நான் பிரைட் கிட்ஸில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி வந்து எனக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து நான் இப்போ இங்கே பிரைட் கிட்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. இங்கே வந்து நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். அதே மாதிரி என்னோடய செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து என்னோட மேனேஜ்மெண்ட், என்னோட ராஜி மேம் அண்ட் மைத்லி மேம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லினஸாகவும் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாகவும் ப்ளஸ் அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லினஸாகவும் இருப்பாங்க. நம்மளுக்கு என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க டாப் டு பாட்டம் வந்து நம்மளை கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளால் தனியாக பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் ஒரு கோவிட் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம தனியாக பண்ணலான்னு நினச்சேன். உடனே எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு மோட்டிவேஷன் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. சரி, ஓகே, நம்ம திருப்பி ஒர்க்குக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒர்க் தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து மைதிலி மேம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் பண்ணுங்கள், ராஜி மேம் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து தனியாக ஒரு ஃப்ரான்சசி, நானும் என்னோட கோ பார்ட்னர் நர்மதா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஃப்ரான்சசி எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து ராஜி மேம் அந்த பிரைட் கிட்ஸோட நேம்ஸ் தெரியும், ஸ்கூல் பண்ணுறதுலாம் என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு தெரியும். பட் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் இவங்க சொல்லி தான் நான் கேட்டேன். பட் ஒன்ஸ் நான் ஸ்கூலுக்கு போகும்போது ராஜி மேம் அண்ட் மைத்திலி மேம்கிட்ட பேசும்போது அவங்க எதனால இவ்வளோ இதாக இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. நான் வந்து ஒரு 2 டைம்ஸ் தான் மேம் கூட பேசினேன். எனக்கு அவ்வளோ மோட்டிவேட்டாக இருந்தாங்க. அங்கே வர கிட்ஸு பேரண்ட்ஸோட ஃபீட்பேக்லாம் நான் ரொம்பவே செக் பண்ணேன். யாரும் செய்யாத ஒரு புதுமை என்னவென்றால் இங்கு டே கேரும் குழந்தைகளை அன்பாகவும் பாதுகாப்புடனும் காலை 8:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை பார்த்துக் கொள்கின்றார்கள். கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து மேம் கைட்னஸ் எனக்கு நல்லாவே இருந்துச்சு. என் பையனுக்கும் சரி எனக்கும் சரி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு மணி நேரம் என் பையன் என்ன பண்ணுறான், எப்படி மிங்கிள் ஆகிறானா இல்லை அழுதுகிட்டே இருக்கானான்னு சொல்லி எனக்கு இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. நான் ஆஃபீஸில் இருந்தாலும் என் பையன் என்கிட்ட நேர்லேயே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் அவனே சாப்பிட்டான், அடாப்ட் ஆகிட்டான். கொஞ்ச நாள்லேயே ஒரு 1 or 2 டேஸ்லேயே அடாப்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவனுக்கு என்னென்னா ஒரு வீடு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. இப்போ அங்கே எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இப்போ அடிக்கிறதா இருந்தால் தான் நம்ம அழுவாங்க, போக மாட்டேன் அப்படின்வாங்க. இப்போ வேணால் போயிடுவான். ராஜி மேம்லாம் நல்லா தெரியும் அவனுக்கு. வந்தது மேம் ராஜி மேம் சொல்லுவான். அந்த பயம் இல்லாமல் இருப்பான். ஏதாவது அழுதா கூட அவங்கள போய் கட்டி பிடிச்சிப்பான். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு நினச்சேன் பையனுக்கு. எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த சேஃப்டி வந்து கேரண்டி வந்து பிரைட் கிட்ஸில் இருக்கும். பிரைட் கிட்ஸின் புதுமையான படிப்புகள் KG முதல் +2 வரை டியூஷன் கிளாஸஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி, கராத்தே, செஸ், டிராயிங் மற்றும் ஆர்ட் கிளாஸஸ், ஹேண்ட் ரைட்டிங் மற்றும் பல வகையான குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமாக நடத்துகிறார்கள். பிரைட் கிட்ஸ் மழலை பள்ளியின் பிரான்சைஸ் எடுக்க அல்லது உங்கள் பிள்ளைகளை சேர்க்கணுமா? உடனே அணுகுங்கள். பிரைட் கிட்ஸ் எண் 1/20 வெங்கடேஸ்வரா நகர், 18வது தெரு, ராமாபுரம், சென்னை 89. செல் 9384065781. ராஜலக்ஷ்மி, ஃபவுண்டர் ஆஃப் பிரைட் கிட்ஸ். ஆக்சுவலாக இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பிரைட் ஃபியூச்சர் லேர்னிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டியூஷன் சென்டர் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி 6 monthsல ஸோ அந்த குழந்தைங்களுக்கு கூட பழகி ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி டீச் பண்ணலாம் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறமா ஆக்சுவலி நான் பேசிக்லி டீச்சர். ஸோ
ஸோ எனக்கு நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் மேம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். சரி நம்ம ஏன் நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரான்ச்சைஸி பார்த்தோம். ஃப்ரான்ச்சைஸி எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஆஸ் யூனோ லைக் யூரோ கிட்ஸ், லிட்டில் மினிமம்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃப்ரான்ச்சைஸி இருக்குது. சரி ஓகே, எல்லாருமே குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா பேசிக் எஜுகேஷன் தான். எஜுகேஷன் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா வந்துச்சு. அதை யோசித்து அதை எடுத்தது தான் அடுத்தது பிரைட் கிட்ஸ் அப்படின்ட்டு ஓன் பிராண்டாகவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த ஓன் பிராண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல்லி 4th இயர் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இப்போது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து எங்ககிட்ட ஃப்ரான்ச்சைசி, எங்ககிட்ட ஒர்க் பண்ண டீச்சரே வந்து ஃப்ரான்ச்சைசி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது இப்போ ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த் தான் ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணோம். போரூர் பிரான்ச்சு ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா எங்களோட செகண்ட் பிரான்ச்சு வெங்கடேஸ்வர நகரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி எங்களுக்கு 3 பிரான்ச்சஸ் பிரைட் கிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சின்ன டியூஷன் சென்டர்லேருந்து ஆரம்பித்து இப்போ நாங்கள் ஒரு 3 பிரான்ச் வரைக்கும் இப்போ வளர்ந்து வந்திருக்கோன்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 3H மெத்தடாலஜி அதுதான் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன அப்படின்னா ஹெட்டு, ஹார்ட், ஹேண்ட் இது 3மே வந்து கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி தான் இந்த மெத்தடாலஜி. இதில் என்ன அப்படின்னா குழந்தைங்க பிரெயினில் படிக்கிறத வந்து பிரெயினில் ஏற்றிக்கிட்டு அதை ஹார்ட்டில் என்னது புரிஞ்சிக்கிட்டு அதை கை வழியாக கொண்டு வரது தான் இந்த 3H மெத்தடாலஜி. இதுதான் நாங்கள் பிரைட் கிட்ஸில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எஜுகேஷனே வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு வர இப்போ. ஆனால் நாங்கள் வந்து எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்றத தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களோட பிரைட் கிட்ஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இது நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கனாலே அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ எஜுகேஷன் வந்து எல்லாருக்குமே போய் சேரணும். நம்ம வெறும் வந்து இந்த மாதிரி பணம் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே ப்ளே ஸ்கூலில் படிக்கலாம், மாண்டசரியில் படிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே நாங்கள் அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நாங்கள் குழந்தைங்களுக்கு மாண்டசரி டீச் பண்ணிகிட்ருக்கோம். யூகேஜி வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் இருக்குது. இங்கே இது முடிச்சுட்டு அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், சிபிஎஸ்சி எங்கே வேணாலும் போகலாம். அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக குழந்தைங்க இன்னும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸும் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. நான் மைதிலி, ஃபவுண்டர் ஆஃப் பிரைட் கிட்ஸ். இப்போ நாங்கள் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் டே கேரும் இங்கே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ டே கேரில் வந்துட்டு வர குழந்தைங்க எல்லாம் எங்கள் குழந்தைங்க மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சேஃபாக எல்லாமே குழந்தைங்கள்ட்ட எப்படி நாங்கள் பழகணும், குழந்தைங்களை என்னென்ன டே கேரில் வந்து சொல்லித்தரணும் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்து குழந்தைங்களை எங்கள் குழந்தைங்க மாதிரியே நாங்களும் பார்த்துட்ருக்கோம். உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் வந்துட்டு எல்லா ஸ்கூல் தர மாதிரி டே கேர் வந்துட்டு நாங்கள் 6 காலையில் 8:30 நைட்டு வந்து 9 o'clock வரைக்கும் நாங்கள் டே கேர் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுதான் எங்களோட ஸ்பெஷலே. ஏன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் எல்லா டே கேர் வந்து 6 o'clock கூட க்ளோஸ்டு. எங்கள் டே கேர் மட்டும்தான் 9 o'clock, சம்டைம்ஸ் 10 o'clock வரைக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ எங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு அட்மிஷன் எது வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு குழந்தைய சேர்க்கலாம் இங்கே வந்து டே கேரில். பிரைட் கிட்ஸ் மேலும் பல புதிய கிளைகளை ஆரம்பிக்க, குழந்தைகளுக்கு ஆரோக்கியமும் அறிவும் கற்றுக் கொடுத்து வெற்றி பெற சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரைட் கிட்ஸ் என்றால் ஆரோக்கியமான அறிவும் பாதுகாப்பும் தான். நன்றி. தேங்க்ஸ் டு சக்சஸ் டிவி.